அந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகள் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திரு கணபதி அவர்கள். சமூக சேவை அப்படின்னு சொல்லும்போது பல விதத்தில் இன்னைக்கு மக்களுக்கான தேவைகள் இருக்குது. அதுக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் குறிப்பாக எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட வாழ்க்கையே எதிர்காலமே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு ஆள் மட்டும் இல்லை, அந்த முழு குடும்பமும் அதனால் பாதிக்கப்படுதுன்னும் போது அதற்கான நிவாரணம் இல்லைன்னு சொல்கிற காலகட்டத்தில் அதற்கான மருத்துவம் இருக்குது. எங்களோட பாரம்பரிய மருத்துவ முறை மூலமாக இதை தீர்க்க முடியுன்ற ஒரு கருத்தோட நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்திருக்காங்க. எய்ட்ஸ் நோயை எந்த அளவுக்கு தீர்க்க முடியும், அதற்கான சேவைன்னு வரும்போது என்ன பண்ணலான்னு பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். சமூக சேவைன்னு சொல்லும்போது நாங்கள் நிறைய பேரை இந்த நிகழ்ச்சி மூலமாக பார்த்துருக்கோம். ஒரு கல்விக்காக தேவை இருக்கும், அடிப்படை வாழ்வாதாரமே இல்லாமல் வாழ்க்கைக்காக பாதிக்கப்படுறவங்கன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஒரு தொண்டு, ஒரு சேவை, யாராவது சின்ன உதவி கூட அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி பல விதங்களில் தேவைகளும் சேவைகளும் நடக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஹெச்ஐவி அப்படின்ற ஒரு எய்ட்ஸ் நோய்க்கு மருத்துவம் அதை பண்ணுறீங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மருந்தே இல்லைன்னு உலகளாவே பேசிகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சித்த மருத்துவம், பாரம்பரிய மருத்துவ முறை மூலமாக இதற்கான தீர்வு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதுன்னு தெரியல, ஆனால் அதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் உங்களோட அமைப்பு மூலமாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்குமே அவங்களால எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்து அந்த சேவையும் வாங்கிக்கிறாங்கன்றீங்க. இது எப்படி சாத்தியப்படுது? அந்த அளவுக்கு முழுமையாக இந்த நோயை தீர்க்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு போனவங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க? இப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது சார் இந்த நோய் சார்ந்தே. இது எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட நாங்கள் முழுமையான பதில்களை எதிர்பார்க்குறோம். முதல்ல இப்படி இந்த மருத்துவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அறிமுகமானது? எய்ட்ஸ் நோய்க்கு ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு இது சொல்கிறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு புதிய செய்தியாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இதில் இருக்கா? இருக்குது மேடம், இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 125 ஆண்டுகளாக நாங்கள் பாரம்பரிய சித்தா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாரம்பரிய சித்தாலேருந்து வந்த ஒரு மருத்துவம் தான் இந்த எய்ட்ஸ் நோய்க்கான ஒரு முழு தீர்வான ஒரு மருந்து. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஏனோ தானோ அப்படியெல்லாம் கிடையாது. இது பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி மன்னர் காலத்திலேயே இதை தீர்வு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மெடிசன் அப்போ இருந்து இப்போ வரலும் எங்களுடைய பாதுகாப்பில், எங்கள் பாரம்பரிய பாதுகாப்புலேயே நாங்கள் வச்சுருக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜில் கூட என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. அது பாளையங்கோட்டை சித்த மருத்துவத்தில் அங்கே உள்ள டீன் என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, சார் இந்த மாதிரி வச்சுருக்கீங்களாம்லாம், எங்கிட்ட பேஷண்ட் இருக்காங்க, நீங்கள் வேணால் கொடுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. மறுநாள் அவங்க பேஷண்ட் இருக்காங்க கொடுங்க கூட பிரச்சனை நாங்கள் கொடுத்துடலாம். ஆனால் அவங்க உட்கார்ந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு விவரம்லாம் கேட்டுட்டு, நாங்கள் பாரம்பரியமாக சித்தா பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த சார் சொன்னாங்க, மெடிசன் உலகத்தில் இருக்க மெடிசன் பூராமல் எங்கிட்ட இருக்க, நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னாங்க. அப்போ எங்கள் அப்பா அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கேஸ் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம் பாருங்கள் சார் அப்படின்னா. அவர் அதுக்கெல்லாம் சம்மதிக்கலை. இல்லை சார் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் போய் சொல்லிட்டார். அந்த தபால் கூட இன்னும் வச்சுருக்கிறேன். ஏன்னா இது ஒரு வாய்ச்சொல்ல ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை ரிட்டார்டு மூலியமாக நான் போனது வச்சதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்போ இந்த அரசாங்கத்திலேருந்து அவங்க இப்படி சொன்னது இதான் பதில். அதுக்கப்புறம் நாங்கள் போய் அணுகவும் இல்லை, வைக்கவும் இல்லை. இப்போ எங்களுடைய வைத்தியத்தில் நாங்களாக செஞ்சுக்கிட்டு இதை ஒரு டெஸ்ட்டாக உருவாக்கணும். இப்போது மக்களுக்கு மத்தியில் போய் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி, மக்கள் மத்தியில் போய் சென்றடையணும் அப்படின்னா நம்ம தனிமையானா ஒன்றும் கதையாகாது அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணோம். மலைவேல் சித்தா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணோம். மலைவேல் சித்தா ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஒரு தலைங்கமும் இருக்குது. அந்த தலைங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையப்ப சாமி என்னுடைய தந்தையார், வேலம்மாள் என்னுடைய தாயார், இருவருடைய இதை வச்சுருக்குறோம். அதாவது 2 பேருடைய தலைமையில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம்.
ஆகையால் இந்த மலைவேல் சித்தா ஹாஸ்பிட்டல் மூலிமா மக்கள் வந்து பயனடையணும் அப்படிங்க. அதுக்கு தான் மலைவேல் சித்தா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி வச்சுருக்கிறோம். இதனால் இந்த மலைவேல் சித்தா ஹாஸ்பிட்டல் மூலியமாக பயனடைந்தவர்கள் வந்து இதுவரையும் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்திருக்காங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட HIV நோயால் வரக்கூடியவங்க வந்து ஒரு சுமாராக உள்ள ஃபேமிலி வருவாங்க, ஹை ஃபேமிலி வருவாங்க, ரொம்ப ஒன்றுமே முடியாது அன்றாட கூலி வேலை இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு தக்கறோம், அவங்க என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சிறப்பாக இந்த வைத்தியத்தை நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். அதாவது வந்து வெளியில் வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து மெடிசனே கிடையாது, உலக அளவில் கிடையாது, இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, ஏதாவது சொல்லி துட்டு பறிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் வந்து ரெக்கார்டு மூலியமாக உங்கள் பிளட் எடுத்து உங்கள் பிளட்டை டெஸ்ட் பண்ணி உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த CD4 கவுண்ட், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளோ இருக்குது, வைரல் லோடு, HIV வைரல் லோடு, PCR வைரல் லோடு அப்படி அதுக்கு பேர், அந்த PCR வைரல் லோடு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கணக்கு பார்த்து அதுக்கு தக்கவாறு நான் உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறோம். மெடிசன் கொடுத்து அந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு அவர் 25 நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். 25 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 3ல் 1 பகுதி குறைஞ்சிரும். ரெண்டாவது 4ஆம் மாதம் ஒரு டெஸ்ட் எடுப்போம், கம்ப்ளீட்டாக 3/4 பங்கு உங்களுக்கு குணமாயிடும். அதுக்கப்புறம் 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நில் ரிப்போர்ட் வந்துடும். வைரல் லோடு கம்ப்ளீட்டாக அழிஞ்சிரும். CD4 கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கூடுதலுக்கான 2ஆம் கட்ட மெடிசன் கொடுக்குறோம். 25 நாள் கழித்த உடனே பத்தியம் முறிச்சதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 20 நாள் நீங்கள் கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு பத்தியம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த உணவு கட்டுப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா புளி, எண்ணெய், உப்பு. இந்த புளி, எண்ணெய், உப்பு சேர்க்காமல் போகும்போது அதுவே பாடிக்கு ரொம்ப ஒரு வீக்காக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சி சாப்பிட முடியாது, நினச்ச ஆகாரத்தை சாப்பிட முடியாது. அப்போ நாங்கள் அதுலேயும் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறோம். அப்போ அந்த மருந்துடைய வேகம் வந்து அந்த மாதிரி வேலை செய்யும். அதை மருந்துக்காண்டி அவங்க அந்த தமிழ் மருந்து சாப்பிட்றதுக்காண்டி சில மருந்துகளுக்கான ஒரு பத்தியம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பத்தியம் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த 25 நாளிலேருந்து 4 மாதத்துக்குள்ளே அதிலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க. நார்மல் வேலையை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வேலையை நீங்கள் எல்லாமே எந்த தடையின்றி அழகாக பார்க்கலாம். உங்கள் உடலில் எந்த விதமான வைரஸ் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறே இருக்காது. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பத்தியம் கரெக்டாக இருந்து நாங்கள் சொன்ன மாதிரி இருந்துட்டிங்கன்னா கரெக்டாக குணமாயிடும். இதில் நீங்கள் பத்திய பிழைன்னு ஒன்று இருக்குது. ஏதாவது நீங்கள் இடையில ஏதாவது சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படி சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மருந்துடைய வேள்வி கம்மியாயிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய வைரஸ் வந்து இப்போ ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் இருக்குன்னா 1 லட்சத்தில் வந்து நின்றுக்கணும். 1 லட்சம் அழியாது. அப்போ அந்த 1 லட்சத்தை அழிக்க நீங்கள் 2ஆவது திருப்பி ஒரு டோஸ் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. ஆகையால் எப்போதுமே மெடிசன் எடுக்கும்போது அந்த பத்தியத்தை கண்ணும் கருத்துமாக கடைப்பிடிச்சிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக கம்ப்ளீட்டாக குணமாகி போகும். அதுக்கு மத்தியில் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவங்க வாழ்நாள் நீட்டிக்கும். எந்த விதமான பின் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ ஒரு HIV ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நார்மல் வேலையை பார்க்க முடியாமல் இருக்க போயிட்டு நம்மகிட்ட வர்றாரு. அதாவது ஒரு திடீர்னு அவருக்கு வந்து புகைச்சல் வரும், சளி வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா அன்றாட அந்தி காய்ச்சல்னு சொல்லுவோம், தமிழில் வந்து அந்தி காய்ச்சல்னு சொல்லுவோம். அந்த அந்தி காய்ச்சல் வந்து டெய்லி வரும். அவருக்கு எப்போ வரும்னா 3 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே அவருக்கு காய்ச்சல். அதுக்கப்புறம் 8 மணிக்கு பிறகு பார்த்திங்கன்னா குளிர் காய்ச்சல் வரும். தூக்கி போட்டு அவரால் படுத்து உறங்கவே முடியாது. அந்த மாதிரி காய்ச்சல். சில பேத்துக்கு பார்த்திங்கன்னா டயரியா, டிசென்ட்ரி, அதை வயிற்றுப்போக்குன்னா உங்களுக்கு ஜெமிக்காது, ஜீரண சக்தி ஆகாது. இந்த கல்லீரல், நுரையீரல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வீக்கம் அடைஞ்சிடும். அப்போ அப்படி பேஷண்ட்டுகளை வந்து கண்டிப்பாக ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர் பூராமே கண்டிப்பாக அந்த ஆல்கஹாலை குடித்தா தான் அவனுடைய வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு தள்ளியிருக்காங்க. அதனால் நாங்கள் வரக்கூடிய பேஷண்ட்டை பூராமே கண்டிப்பாக சொல்லிடுவோம், ஏப்பா இந்த மாதிரி நீ இந்த இதில் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு ஆல்கஹாலாகாது, போயிலாகாது, நீ நல்ல சுகாதாரமான தண்ணியை தான் குடிக்கணும், வெந்நி தான் குடிக்கணும், அது ஜீரகமும் ஓமமும் போட்டு தான் அந்த வெந்நி குடிக்கணும், பச்சை தண்ணி குடிச்சிடக்கூடாது. இப்போ தண்ணி சாப்பிட்டேன்னா உனக்கு சளி பிடிக்கும், உனக்கு ஜலவசம் பிடிக்கும், காய்ச்சல் வரும், மேல்கால் வலி வரும், அப்புறம் டயரியா வரும், டயரியா வந்தால் நீர்க்கடுப்பு வரும், எல்லாமே உனக்கு தொடர்ந்து வந்துடும். ஆகையால் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து எப்போ எடுத்தாலும் சரி வெந்நி தான், நீ எங்கே போனாலும் சரி வெந்நி தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் ஒரு அறிகுறை சொல்லி அனுப்பிடுவோம். அதே மாதிரி அவங்க பத்திங்க இருந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த லேப்ல அவங்க பார்த்துக்கலாம்.
அந்த லேபில் அவங்க போய் டெஸ்ட் எடுத்து அது ஒரே லேபில் எடுக்கும், மறு லேபுக்கு போகக்கூடாது. இன்றைக்கி இப்போ ஒரு லேபில் எடுத்துக்கணும்னா அதே லேபில் நீங்கள் 4 டெஸ்ட்டு ஒன்று போல் எடுத்துருங்க, க்ளீனாக தெரிஞ்சு போகும். எந்த லேப்லாலும் அவங்க எடுத்துக்கலாம். CD4 கவுண்ட் கொடுக்கறதுக்கான 25 நாள் கழிச்ச உடனே 2ஆம் கட்ட மெடிசன் கொடுக்குறோம். அந்த 2ஆம் கட்ட மெடிசன் வந்து கம்ப்ளீட்டாக சித்தாதான், வேறு எந்த இதுவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். கம்ப்ளீட்டாக சித்தாதான் கொடுக்குறோம். ஒரு டானிக்கு கொடுக்குறோம், ஒரு லேகிங் கொடுக்குறோம், அப்புறம் ஒரு சூரணம் கொடுக்குறோம், அப்புறம் 2 டேப்லெட் கொடுப்போம். இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த 4 மாதத்தில் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து ரெக்கவரி ஆகி அவங்க நார்மல் வேலையை பார்க்கலாம். அதே மாதிரி HIV வந்த பேஷண்ட் வந்து மேரேஜ் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கலாம். அப்படி எங்கிட்ட மெடிசன் எடுத்து மேரேஜ் ஆகி குழந்தைகளோட நிறைய குடும்பங்கள் எங்கள் கண்காணி எங்கள் பக்கத்தூர்லேயே இருக்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி சொன்னால் 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட மெடிசன் எடுத்தார். அந்த பேஷண்ட் இப்போ எங்கள் நிறுவனத்தில் தான் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாரு. அவர் பையனுக்கு வந்து வயசு இப்போ வந்து 20 வயசு, இன்னொரு பையனுக்கு வயசு 19 வயசு. இவர் மெடிசன் எடுத்து 21 வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளையை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்கிட்ட வந்து மெடிசன் எடுத்தார். எடுத்து இப்போ எங்கிட்டே இருக்கிறாரு. நல்ல ஆரோக்கிய பூர்ண ஆரோக்கியத்தோடு இருக்கிற, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு சமூக சேவகரா, ஒரு பாரம்பரிய சித்த மருத்துவரா, நம்மளோட பாரம்பரியமான மருத்துவம் எவ்வளோ ஒரு பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கு. அதை பற்றின புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. அப்படின்னும் போது இந்த மருத்துவ முறைக்கு சரியான குறிப்புகள் இல்லை, ஆனால் வழி வழியாக இதை நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படின்னும் போது எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொடிய நோய், அதற்கான மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதையும் ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் செய்தி. இப்போ இந்த நோய் பத்தி இன்னும் விரிவா தெரியணும் சார். இப்போ நிறைய நம்ம ஆங்கில மருத்துவத்துல வந்து முழுமையா இதுக்கு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கேன்சர் மாதிரி ஒரு நோய்க்கே ஒரு உச்ச நிலைக்கு போயிருந்தா அதை சரி பண்ண முடியாது, அதுக்கு கீழே இருந்தா பண்றதுக்கான மருந்துகள் இப்போ கண்டுபிடிச்சோம் நாங்க. ஆனா எய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியமே இல்லைன்னு சொல்ற நேரத்துல அதை முழுமையா நீங்க தீர்க்க முடியும்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி இப்போ ஒருத்தர் வரும்போது அதுக்கான ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வராங்கன்னா எந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க வைத்தியம் பார்ப்பீங்க, எந்த நிலைக்கு அப்புறம் கடந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுக்கான தீர்வு இல்லை, இதை நம்ம சரி பண்ண முடியாதுன்னு நீங்க ஒரு வரையறை வச்சிருக்கீங்க? ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, சமயத்தில் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க. எதை கேட்கணும் அதை கேட்டிருக்கீங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நல்லா நார்மலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் எங்களால் ஒரு 2 இட்லியும் சாப்பிட முடியுமா சார், அதுக்கு மேலே சாப்பிட முடியல, எந்த வேலையும் பார்க்க முடியல அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்கள ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து CD4 வைரலோடு, CD4 அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது, வைரலோடு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அந்த வைரலோடு CD4 பார்த்து CD4 நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் 100க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து கன்ஃபார்மாக அவங்கள குணமாக்கிடலாம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த 100க்கு கீழே ஒரு 5, ஒரு 8, 10 அந்த மாதிரி வருவாங்க. எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் வாந்தி வந்துக்கிட்டு இருக்கும். அவங்கள வந்து காப்பாற்றுறது வந்து 100க்கு 40% பேர் தான் காப்பாற்ற முடியும். 60% காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உள்ள அந்த ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த சிறுகுடலில் இருந்து பெருகுடலிருந்து அந்த கல்லீரலேருந்து மண்ணீரலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அலர்ஜி ஆகிடும். அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வீக்கம் கொடுத்துரும். ஒரு HIV பேஷண்ட்டு சாவதுக்கு 4 நாளைக்கு முன்னால் அவரை பார்த்து சொன்னோம்னா இவர் இந்த 4 நாளில் இறந்து போவார், 4 நாளில் இறந்தே போவார். ஏன்னா இந்த வயிறு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பலூன் மாதிரி ஊதும். இந்த காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கர்ப்பிணி கால் மாதிரி வீங்கியிருக்கும். அப்போ இந்த காலும் இந்த வயிறும் வீக்கம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு வந்து உள்ளே போயிடும், இப்போ லபக்கம் கீழே போயிடும். அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய சத்து புறமே கம்ப்ளீட்டாக கீழே இறங்கிடும். கீழே இறங்கும்போது அவருக்கு மோஷன் தன்னால் போயிடும், யூரின் தன்னால் போயிடும். அது தெரியாது, அவருக்கு போகிறதே தெரியாது. அந்த மாதிரி பலகீனமாக ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பலகீனமாக நாங்களை வந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப அரிது தான். அது வந்து ரொம்ப நாளாகவும் செய்யும், ரொம்ப செலவாகவும் செய்யும். அதனால் அப்படி வந்தவங்களை வந்து காப்பாற்ற ரொம்ப முடியாது. அதில் 1-2 காப்பாற்றி தான் வச்சுருக்குறோம். அந்த CD4 7 உள்ள ஆளையும் ஒரு ஆளை காப்பாற்றிருக்கிறேன், CD4 5 உள்ள ஆளையும் ஒரு ஆளை காப்பாற்றிருக்கிறேன். அதான் புதுசாக ஒரு ஆராய்ச்சி பண்ண மருந்து, அதெல்லாம் பழைய மருந்துகள் கிடையாது. அப்போ நாங்கள் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக ஏகப்பட்ட நேரங்களையும் பணங்களையும் செலவழிக்க வேண்டியிருக்கு. இந்த ஏகப்பட்ட நேரங்களையும் பணங்களையும் செலவழித்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சொல்லி அதை நாங்கள் வந்து கொடுத்து பார்க்கணும். கொடுத்து பார்க்கும்போது தான் இப்போ எங்களுக்கு தெரியுது இது வந்து நல்லா வேலை செய்யுது. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இருந்த ஒரு பேஷண்ட்டை பார்க்குறத விட இப்போ பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு. எப்படி சொல்ல ஒரு அனுபவம். அதாவது 21 வருஷமாக நான் அந்த HIV-க்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நான் இருக்கிறேன்.
அதாவது நிறுவனமாக ஆரம்பித்து இப்போ 10-13 வருஷம் தான் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு முன்னாடி இருந்து நான் அந்த அனுபவத்தில் இருக்கிற கிராமமாக போவேன். போகும்போது ஒவ்வொருத்தரையும் பார்ப்பேன். பார்த்து அவருக்கு என்ன செய்யுது எது செய்யுது அப்படின்னு. இப்போ முன்னால் வந்து செல்ஃபோன் வசதிலாம் கிடையாது. ஊருக்கு நாங்கள் பஸ் ஏறி போய் அவங்கள பார்த்துட்டு தான் வரணும். இப்போ தான் செல்ஃபோன் வசதியெல்லாம் வந்துச்சு. இப்போ உடனே ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம், சார் எப்படி இருக்குது, என்ன செய்கிறீங்க, இப்போ என்ன சாப்பிட்டீங்க அப்படி நம்ம இப்போ கேட்டுக்கலாம். முன்னாடி அப்படிலாம் முடியாது, நடக்காது. அப்போ அவங்களா வருவாங்க, பஸ் ஏறி வந்து எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அதில் நாங்கள் போய் பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து இந்த நிறுவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த நிறுவனத்துடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான், மக்களுக்கு பணி செய்கிறது தான். மக்களுக்கு இந்த HIV மட்டும் இல்லை, VDRL வந்தாலும் சரி. இப்போ வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கேன்சர் இல்லைன்னா முத்தின கேன்சர் இல்லை, உங்களுக்கு தொண்டையில் கேன்சர் இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் கேன்சர். இப்போ லேடிஸ்லாம் வருவாங்க, வந்துட்டா அவங்களுக்கு HIV இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பை கேன்சர் இருக்கும், கர்ப்பப்பை கேன்சர் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல், அதான் சொல்லுவோம் ஒயிட் சார்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஒயிட் சார்ஸ் நிறைய விழுந்து அந்த கர்ப்பப்பையில் புண்ணாகி கர்ப்பப்பை வீக் ஆகிடும். அப்புறம் போனால் டாக்டர்லாம் பார்த்துட்டு கர்ப்பப்பை எடுக்கணும், வேறு வழி கிடையாதுங்க, பூரா புண்ணாயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் எங்கிட்ட வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். ஒயிட் சார்ஜ், அந்த ஒயிட் சார்ஜை நிப்பாட்டி அந்த கர்ப்பப்பையை புண்ணை ஆற்றுவோம். புண்ணை ஆற்றிட்டு திருப்பி நாங்கள் அந்த HIVக்கு மருந்து கொடுக்கும்போது தன்னால் அந்த புண்ணு கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஆறி போய் பழைய நிலைமைக்கு வந்துடும், அந்த கர்ப்பப்பையில் வந்துடும். அதே மாதிரி லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த HIV பாசிட்டிவ் வந்தவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் பாதிக்கும், உடனேலாம் பாதிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சென்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து விந்து மட்டும்தான் வெளியேறும், லேடிஸுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்க மாதவிடாய் ஆகும்போது அந்த பிளட்டு வெளியே போகுது பார்த்தீங்களா, அந்த பிளட்லேயே அந்த வைரஸ்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அப்போ அது வெளியேறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லாவே இருக்கும். இது ஒரு காலகட்டம் கழித்து 10 வருஷம் கழிச்சுலாம் பாதித்தவங்க இருக்காங்க. HIV வந்து கணவன் இறந்து 10 வருஷம் கழிச்சும் பாதித்த லேடிஸ்லாம் என்கிட்ட நிறையா பேர் வருவாங்க. சார் 10 வருஷம் சார் என் கணவன் இறந்து, லாரி டிரைவர் வந்து இறந்துட்டார் சார், இப்போ எனக்கு பாதிக்கு அப்படிம்பாங்க. அப்போ 10 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸே தெரியுது. சென்ஸுக்கு அப்படி கிடையாது. கண்டிப்பாக 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சு போகும். லேடிஸுக்கு வந்து அப்படி கிடையாது, ரொம்ப லேட் ஆகும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு தான் ஒன்றும் இல்லையே, நம்ம கணவனுக்கு தானே இருந்துன்னு அருவம்படாமல் அவங்ககிட்ட இருந்துக்கிடுவாங்க, எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்துட்டாங்கன்னா யாருக்கும் தெரியாது. அந்த ஊரில் இருந்தாங்கன்னா தான் இந்த பேஷண்ட் இதனால் பாதிக்கப்பட்டாங்க, இதனால் இறந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். இவங்க வெளியூரில் வந்து காலந்தள்ளும் போது யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்காது. அப்போ இந்த அம்மா நல்லா தான் இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது பாதிக்கும்போது அப்போ தான் அவங்க வந்து ஓடியாருவாங்க, சார் எனக்கு எப்படி இருக்குது, இந்த மாதிரி செய்யுது அப்படிவாங்க. இப்போ கூட ஒரு லேடி வந்து வந்தாங்க, அவங்க கணவர் வந்து லாரி டிரைவர். ஒரு 3 நாளைக்கு முன்னால் கூட்டிகிட்டு வந்தாங்க, கிளினிக் கூப்பிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது அந்த அம்மா ஆரோக்கியமாக அருமையாக இருக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க முடியல, அந்த அம்மா கையை பிடிச்சி தூக்கிட்டு தான் வராங்க. என்ன எந்த ஊர்லேருந்து வந்தீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சார் திருச்சி பக்கத்துலேருந்து வரேன் சார் அப்படின்னாங்க. சரிங்க ரைட்டு, என்ன பிரச்சனை ஐயா, இந்த மாதிரி இவ்வளோ நாள் அவருக்கு எய்ட்ஸ் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ரைட்டும்மா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் மாத்திரை எடுக்க சொல்லுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இவரை அங்கேயே வச்சு பாருங்கள், இவரை பார்க்க முடியாது, பார்க்கக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கோம். என்ன அப்போ அந்த அம்மாவுக்கு மெடிசன் கொடுத்துடலாம், அந்த அம்மா நல்லா இருக்கிறாங்க, இவர் வந்து ரொம்ப மோசமாயிட்டார், அப்போ அவரை ஒன்றும் பண்ண முடியாது, ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறோம். அதில் எங்களுக்கு வருத்தம் தான், வந்து அவர் அனுப்புறது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா இவர் கவர்மெண்ட்டில் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு நம்ம மெடிசன் கொடுத்தோம்னா ஒத்துக்கிடாது, ஏன்னா ஆள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு. அப்போ வந்து அதை நம்ம புறக்கணிக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன சார் வந்துட்டு இப்படி போக சொல்கிறீங்களே அப்படிங்கிற. சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னா பிளட்டு லாஸ் ஆகாமல் இருந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்ற முடியும். பிளட்டு லாஸ் ஆகிட்டா காப்பாற்றுறதுக்கு ரொம்ப காரியம். அது மாதிரி இப்போ வந்து இன்றைக்கி ரொம்ப டூ லேட்டாக வந்திருக்கிறீங்க, இது நீ ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, நீங்கள் வேணால் உங்கள் சப்போர்ட் மருந்து வேணால் தரோம், சாப்பிடுங்க, ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடுலாம் நல்லா இருக்கும், அதை வேணால் வாங்கிட்டு போங்கன்னு அந்த மருந்து கொடுத்து போச்சு. இது மாதிரி தான் அந்த நிறுவனத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு கணவன் மனைவிக்கு இருந்தால் அவங்க அந்த நேரத்தில் கர்ப்பமாக இருந்தால் பிறந்த குழந்தைக்கு கூட இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போது அந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி இருந்தால் இந்த நோயை தீர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க அந்த நிலையில் இருக்கிற குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இப்போ அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து நெரோபின்னு சொல்லி சொட்டு மருந்து தருவாங்க. குழந்தை டெலிவரி ஆகும்போது தாய்க்கும் சேர்த்தே கொடுப்பாங்க. அது ஓரளவு நல்ல பலன் இருக்குன்னு சொல்கிறாங்க, வந்த தாய்மாரெலாம் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு தாய்மார் வந்து அப்படிலாம் இல்லை சார், என் குழந்தைக்கு இல்லைன்னா சொன்னாங்க, இப்போ திருப்பி வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே வந்தால் தான் நாங்கள் மெடிசன் கொடுக்க முடியும். 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைக்கு நாங்கள் மெடிசன் இதுவரை நாங்கள் கொடுத்து பழக்கமே இல்லை. ஆனால் அதுக்கான ஆராய்ச்சி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு எந்தவாறு மெடிசன் கொடுத்தா சரியாக இருக்கும், எந்த டோஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி இப்போ நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இதுவே வந்து இந்த ஆராய்ச்சியிலே வந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா குணமாயிடுமா அப்படிங்கிற ஆராய்ச்சி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஆராய்ச்சிக்கான அடிப்படை வசதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கிட்ட இல்லை. அதுக்கான வேலைகளை நாங்கள் பார்க்கணும். அந்த டெஸ்ட்டில் இருந்து அந்த மற்ற டெஸ்ட்டில் இருந்து பணங்கள் வந்துச்சு சொன்னால் நாங்கள் அந்த வேலையில் கண்டிப்பாக இறங்கிடுவோம். கடல் சாரா உயிரினங்கள், கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில மருத்துவ குணங்களாக நல்ல குணங்கள் இருக்குது. அங்கே போகணும். அங்கே போய் அந்த மெடிசன், அதாவது பவளப்பாறைன்னு சொல்லுவாங்க, கடலில் வந்து பவளப்பாறை, அந்த பவளப்பாறையில் இருக்கக்கூடிய அந்த பவளங்களை எடுத்து அதை பஸ்பம் பண்ணி அதில் எங்கே மருந்துகளை சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்துருக்குறோம். ஒரு சில குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்து பார்த்துருக்கோம், நல்லா இருக்குது. இது எல்லாத்துக்கும் சரியாக வருமா அப்படிங்கிறது வந்து இன்னும் அந்த ஆராய்ச்சிக்கு நாங்கள் போய் கிளை இறங்கி அதை பார்த்தோம்னா கரெக்டாக வரும். பொதுவாக இந்த நோய் வந்துச்சு, இதுக்கு அவங்களுக்கு மருத்துவம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு நோயாளிகளுக்கு இதை மருத்துவ தேவைகள் அதற்கான செலவினம்னு பார்த்தா அதை தீர்ற காலம் வரைக்கும் குத்து மதிப்பாக எவ்வளோ ஆகும்னு சொல்லுவீங்க நீங்கள்? அதாவது குத்து மதிப்பானலாம் நீங்கள் சொல்ல முடியாது. அதாவது அந்த பேஷண்ட்டுடைய தன்மையை பொறுத்து. அவங்க தன்மை எப்படி கேட்டிங்கன்னா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஓரளவு இவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்தா சரியாக போகும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 60,000 70,000 4 மாதத்துக்கு அவங்களுக்கு செலவழிக்கும். 60,000 70,000 கண்டிப்பாக செலவழிக்கும். இந்த 70,000 அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பெற முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய அன்றாட வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளி வருவாங்க. அவங்ககிட்டலாம் அவ்வளோ நாங்கள் வாங்கவும் முடியாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க கொடுத்ததை வாங்கிட்டு தான் நாங்கள் செய்யணும். அதுதான் எங்கள் தொழில் தர்மம், அதுதான் எங்கள் வைத்திய தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லி எங்கள் தந்தையாரெலாம் சொல்லியிருக்கிறாரு. எங்கள் அப்பாலாம் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலும் நம் கடமையை செய், உன் கடமையை நீ செய், அதுதான் உன் கடமை. கடமையை செஞ்சால் பலன் உன்னை வந்து தன்னால் எதிர்பார்க்க முடிப்பார். கடமையை செஞ்சிட்டோம்னா அவன் என்றைக்கு இருந்தாலும் நமக்கு கடமைப்பட்டவங்க எப்படியாவது உனக்கு கொடுத்துருவாங்க. என்னத்தையாவது அவனால் என்ன முடியுமோ அந்த பைசா கொண்ட கையில் ஒன்று கொடுத்துருவாங்க. சில பேர்லாம் என்கிட்ட, சார் என்னால் முடியாது சார், இவ்வளோ தான் சார் இருக்குது, நீங்கள் வச்சுட்டு வைத்தியம் பண்ணுங்கள் சார், என்னால் முடிஞ்சு கண்டிப்பாக செய்வாங்க. அவங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற நினைக்க மாட்டாங்க. ஏன்னா உயிரை காப்பாற்றுறோம், அதெல்லாம் ஏமாற்ற நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கொண்டு கொடுத்துருவாங்க. அதனால இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு 70,000 வரைக்கும் செலவாகும் குறைஞ்சபட்சம். அதை வந்து அவங்க வந்து 6 மாதம் வரல அவங்க தொடர் சிகிச்சை எடுக்க வேண்டியிருக்கும். தொடர் சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த 6 நாள் தான் அங்கே மருந்து. அதுதான் ஒரு அதிசயம். எங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெச்ஐவிக்கு வந்து மருந்து என்பது வெறும் 6 நாள் தான். இந்த 6 நாள் மருந்து 12 டேப்லெட் தான். ஒரு நாளைக்கு காலையில் ஒரு டேப்லெட், நைட்டு ஒரு டேப்லெட், சாப்பாட்டுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் பவர் டோஸ் கூடுதல் ஆகையால் ஆகாரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆகாரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு மாதுளம்பழம், மருந்துக்கு அப்புறம் ஆகாரம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டிங்கன்னா அந்த குடல் ஒன்றுமே பண்ணாது, புண்ணாகாது, ஒன்றும் செய்யாது. அந்த மாதுளம்பழம் சாப்பிடலை அப்படின்னா குடல் அலர்ஜி ஆகும். இந்த வைரஸ் வெளியேறும்போது பார்த்திங்கன்னா மேலெல்லாம் அந்த டாக்காக புள்ளியாக வரும், வேக்கூர் மாதிரி வரும். அப்போ சில பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் இப்படி வேக்கூர் மாதிரி அதெல்லாம் வரங்க, ஒன்றும் செய்யாங்க, 2 நாளில் சரியாக போயிடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப அரிப்பு இருந்தால் அருகம்புல் தைலம்ட்டு ஒரு தைலம் இருக்காங்க, அந்த அருகன் தைலம் வாங்கி மேலே அப்ளை பண்ணிக்கின்னு சரியாக போயிடும். இப்போ அவங்க ஒரு 2-3 நாள் இருக்கும், மறுபடியும் அப்படி சரியாக போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த வைரஸ் சிம்டம்ஸை வந்து ஒன்று உங்கள் மோஷன் மூலமாக வெளியேறணும், அப்படி யூரின் மூலமாக வெளியேறணும், அப்படி இல்லைன்னா இப்படி தான் வெளியேறணும். அந்த தேகத்தின் மேலே வரக்கூடிய அந்த டார்க் மூலியமாக தான் வேக்கூர் மாதிரி தான் வரும், ரொம்ப ஒன்றும் வரும், வேக்கூர் மாதிரி வரும், அப்படி வந்து வெளியேறிடும்.
சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த உடலில் வந்து சில சேஞ்சுகள் வரும். இந்த பிளட்டு மாறும்போது உடலில் வந்து சில சேஞ்சுகள் வரும். கை காலெலாம் பார்த்திங்கன்னா லேசாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வரும்போது. ஒரு ஹெச்ஐவி ஒரு பேஷண்ட் வந்துட்டாருன்னா சில பேருக்கு நகமெல்லாம் அழுகி போகும். நான் பார்த்துருக்குறேன், எத்தனையோ பேஷண்ட் பார்த்துருக்கேன். நகை அழுகி போகும். மெடிசன் எடுத்து முடிச்சுட்டு 2 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நகை நல்ல நகை முளைச்சி வரும். இப்போ கூட ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் இருக்கும். அதுக்காக எல்லாத்துக்கும் ஒன்று போலலாம் சிம்டம்ஸ் இருக்காது. அவங்க உடல் ரீதியாக அவங்க பிளட்டு ரீதியாக அவங்களுக்கு வரும். அப்போ அந்த சிம்டம்ஸ் வரும்போது இந்த மருந்துனால் வந்தது அதெல்லாம் கிடையாது. உங்கள் உடலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்து வேலை செஞ்சு அந்த வைரஸினுடைய வெளிப்பாடு வரும்போது அது எல்லாமே வரும். நிச்சயமா சார். ஒரு சமூக சேவராக நோய் ஒரு உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எய்ட்ஸுக்கு வந்து மருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் அதற்கான செலவுன்னு பார்க்கும்போது இவ்வளோ அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த நோய் வாய்ப்படுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக இதில் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களால முடிஞ்சது எவ்வளவோ அதை வாங்கிட்டு ஒரு பெரிய ஒரு தொண்டை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. எய்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான நோய், அதற்கான சிகிச்சை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவத்தில் அதற்கான கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் சந்தோஷமான செய்தி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இன்னும் இது மூலமாக அதிகப்படியாக பலனடைவாங்கன்னு நினைக்கிறோம். உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. சரி.